அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். தானத்திலே சிறந்த தானம். நம்ம நினைப்ப நிறைய காசை கொடுக்கறது, நிறைய பொருள் கொடுக்கறது, ஏதாவது ஒருத்தருக்கு உடை கொடுக்கறது, உணவு அளிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில ஒரு மனிதரை பார்க்குறாங்க, தனியா நின்று தொழுதுகிட்டு இருக்கிறார். ரஜுலன் யுஸல்லி வஹ்தா, தனியா நின்று தொழுறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அலா ரஜுலுன் யதஸத்தகு அலைஹி, இந்த நபருக்கு யாராவது சதகா தான தர்மம் செய்யலாம்ல, ஃபயுஸல்லி மஅஹு, அவர் தனியா தொழுதுகிட்டு இருக்கார், அவர் கூட யாராவது போய் நின்று தொழுகுங்கள அப்படின்னா. அப்ப தனியா தொழுகிறது அப்படிங்கிறத விட சேர்ந்து தொழுகிறது இதுல நிறைய நன்மை. இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹதீஸ் சொன்னா, அல் இஸ்னானி ஃபௌகஹுமா ஜமாஅ, ரெண்டு நபர் இருக்கிறாங்க, அந்த ரெண்டு நபருக்கு மேல வந்துட்டாலே ஒரு ஜமாத். ஏன் ஒருத்தருக்கு மேல இன்னொருத்தர் வந்துட்டாலே அது ஜமாத் ஆயிரும், ஒரு கூட்டமாக ஆயிரும். அதுல பரக்கத்து இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் வாஹிது ஷைத்தான், ஒருத்தர் தனியாக இருக்கிறார், அங்க ஷைத்தான் லேசாக வந்துடுவான். அப்போ தொழுகையிலும் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் வந்துடும். இப்போ சொன்னாங்க, இவருக்கு யாராவது தான தர்மம் செய்யலாம் இல்லாட்டா. தான தர்மம்னா என்ன? ஒருத்தர் ஊர்ல வெளியூர்காரர் வந்து தொழுகிறாரு நம்ம பள்ளியில, லொஹருடைய தொழுகையை அவர் வந்து மிஸ் பண்ணிட்டார், நேரம் தவறி தொழுதுகிட்டு இருக்கார் லொஹருடைய வக்துல. இப்போ நம்ம லொஹர் தொழுதுட்டோம், இப்போ அவருக்கு ஹெல்ப் பண்ற விதமாக அவருக்கு பின்னாடி நம்ம முக்ததியாக ஆகிக்கலாம். அவர் தன்னாலே இமாமாக மாறிடுவார், அவருடைய முதுகை தொட்டுட்டு நம்ம பின்னாடி வந்துடுற. இப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இங்க ஜமாத்தோட நன்மை கிடைச்சது, ரெண்டாவது நம்மளுக்கு அது நஃபிலுடைய நன்மையும் கிடைச்சது. அப்ப இருக்கிறதுலே சிறந்த தானம் இபாதத்துகள்ல அப்படிங்கிற அடிப்படையில, காசு பணம்ங்கிறது வேற, இங்க இபாதத்துல தானம், அவருக்கு ஹெல்ப் பண்றது அப்படிங்கிற அடிப்படையில அவருக்கு முக்ததியாக மாறிடுறது. இப்ப சிறந்த தானம் அப்படின்னா. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.